ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஈஸியான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அணைவு சேர்மங்களுடைய முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். இந்த அணைவு சேர்மங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது, முக்கியமாக பயாலஜிக்கல் சிஸ்டமில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, மெடிசனாக எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றில இந்த வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஷின்ஸும் நமக்கு மேக்ஸிமம் மெமரி பேஸ்டு கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெட் ப்ளஸ் கார்பசல்ஸ் ஆர் ஆர்பிசி. இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படிங்கிறதுல யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஹீம் அப்படிங்கிற அயன் காம்ப்ளெக்ஸையும் குளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் பார்ட்டையும் கொண்டது. அப்போ இந்த ஹீம் அப்படிங்கிறதுல யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா Fe2+ அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய குளோபின் அப்படிங்கிற பார்ட் இருக்கு இல்லையா, இந்த குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீனாக இருக்கும். ஸோ ஆர்பிஸில் யார் இருக்காங்க அப்படின்னாக்கா ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது கம்போஸ்ட் ஆஃப் ஹீம் குரூப். இந்த ஹீம் குரூப்பில் அயன் போர்பைரின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ போர்பைரோட ஸ்ட்ரக்சர் நம்ம காமிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு மெமரி பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் அதிகம் இருக்காது. இப்போ இதனுடைய அவுட்லைன் என்ன ஹின்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். அப்போ இந்த ஹீம் தொகுதியில் இருக்கக்கூடிய Fe2+ தான் ஆர்பிசியோட சிவப்பு நிறத்துக்கு காரணம். அப்போ ரெட் ப்ளஸ் கார்பசல்ஸ் ஏன் ரெட் கலராக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய Fe2+. இங்கே இரும்போட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் பார்த்துக்கணும். இந்த போர்பெரின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். இதுதான் போர்பெரின் ஸ்ட்ரக்சர். சரி, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கே, படிக்கணுமா? ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஆஸ்பெக்ட் ரொம்ப அதிகம் தேவை இருக்காது. ஸோ இப்போ ஒரு ஹீமோகுளோபின் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு ஹீமோகுளோபினில் 4 ஹீம் தொகுதி அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4 ஹீம் தொகுதியும் 4 டிஃப்ரெண்ட் புரோட்டீன் செயினோட அட்டாச் ஆகிருக்கும். அதாவது 4 ஹீம் தொகுதி ப்ளஸ் 4 புரதத்தோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த 4 புரதத்தில் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம், 2 பீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது 4 சப் யூனிட் சேர்ந்தது தான் ஒரு ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஹீமோகுளோபின் அப்படின்னாக்கா அதால் 4 மாலிகுல் ஆக்சிஜனோட பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் யார் அப்படின்னாக்கா Fe. இதோட நமக்கு போர்பைரின் ரிங் அப்படிங்கிறது அட்டாச் ஆகிருக்கு. இந்த பார்ட் அப்படிங்கிறது தான் குளோபின், அதாவது புரதம் பகுதி. இப்போ அயனில் இருக்கக்கூடிய 5 சைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த 6வது பொசிஷன் தான் எம்டியாக இருக்கும். இந்த 6வது பொசிஷனில் தான் நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதை நுரையீரலேருந்து திசுக்களுக்கும், திசுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அங்கேருந்து நுரையீரலுக்கும் நம்ம வெளி சுவாசம் வழியாக அனுப்புறதுக்கு ஹீமோகுளோபின் எடுத்துகிட்டு வரும். அப்போ இந்த 6th சைட் அப்படிங்கிறது ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிறதுனால இதை ஆக்சிஜன் கேரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் நுரையீரலேருந்து ஆக்சிஜனை திசுக்களுக்கும், திசுக்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கும் எடுத்துகிட்டு வர்றது தான் இதனுடைய முக்கியமான பணி. ஸோ அடுத்து உயிரியல் அமைப்புள்ள இருக்கக்கூடிய உலோக அணைவு, பயாலஜிக்கல் சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோரோஃபில். ஸோ இந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது பச்சை நிற தாவரத்துலையும் பாசிகளையும் இருக்கக்கூடிய ஒரு நிறமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது தமிழில் பசுங்கணிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை யார் சார் மெட்டலாக இருக்காங்க அப்படின்னாக்கா மெக்னீஷியம் 2+ அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மெட்டல். இப்போ குளோரோஃபில்ல இருக்கக்கூடிய மெட்டல் Mg2+. இந்த Mg2+ ஹீமோகுளோபினில் பார்பெரின் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரிங்கோட தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது காரின் வளையத்தோட அட்டாச் ஆகிருக்கு. அது என்ன சார் காரின் வளையம் அப்படின்னாக்கா மாடிஃபைடு பார்பைரின் லிகான். இப்போ போர்பைரின் பார்த்தோம் இல்லையா, அயனோட அட்டாச் ஆகிருக்குன்னு ஹீமோகுளோபினில், அதோடைய மாடிஃபைடு ஃபார்மாக தான் நம்ம இந்த இடத்துல காரின் வளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் பாருங்கள். ஸோ இது பார்பைரின் அப்படிங்கிறது பார்த்தோம். இதனுடைய மாடிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த இடத்துலலாம் நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ மாடிஃபைடு ஃபார்மாக தான் நம்ம காரின் வளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் குளோரோஃபிலோட ஸ்ட்ரக்சர். ஸோ சென்ட்ரலாக மெக்னீஷியம் அப்படிங்கிறது இருக்கும், இதில் காரின் ரிங் அப்படிங்கிறது அட்டாச் ஆகிருக்கு. மெக்னீஷியத்தில் ஆக்சிஜன் ஸ்டேட் இந்த இடத்துல என்ன +2. ஸோ இதனுடைய பணி என்ன இந்த குளோரோஃபிலோட? நமக்கு தெரியும், ஒளிச்சேர்க்கை அல்லது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி அதுலேருந்து கார்போஹைட்ரேட்டையும் ஆக்சிஜனையும் உருவாக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது. இந்த நிகழ்வு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான எனர்ஜியை சன்லைட்லேருந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கறது தான்
இந்த குளோரோஃபில்லோட முக்கியமான பணி. ஸோ அடுத்த காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்குமா? இம்பார்ட்டன்ஸ் காம்ப்ளெக்ஸ் விட்டமின் B12. உலோகம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விட்டமின் இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறத நம்ம கோபாலமைன் அல்லது சைனோ கோபாலமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைனோ கோபாலமைன் அப்படின்னா அடுத்து என்ன நம்ம பார்ப்போம். நம்ம இந்த விட்டமின் B12 இருக்கக்கூடிய மெட்டல் யாரு அப்படின்னா கோபால்ட். ஸோ கோபால்ட்டை சுற்றி பார்பெரின் மாதிரியான ஒரு லிகாண்டு தான் இங்கேயும் இருக்கு. அப்போது ஹீமோகுளோபின், குளோரோஃபில், விட்டமின் B12 இது எல்லாத்தையும் சுற்றி பார்பெரின் மாதிரியான ஒரு லிகாண்டு தான் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கோபாலமைனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல ஆர் குரூப் இருக்கு இல்லையா, இந்த ஆர் குரூப் அப்படிங்கிறது மெத்திலாவோ அல்லது சைனோ குரூப்பாவோ அல்லது ஹைட்ராக்சி குரூப்பாவோ நமக்கு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல சைனோ குரூப் CN அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதை சயனோ கோபாலமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் மெத்தில் குரூப் இருந்துச்சுனாக்க மெத்தில் கோபாலமைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹீமோகுளோபினில் அயனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +2, குளோரோஃபில்ல மெக்னீஷியம் ஆக்சிஜன் ஸ்டேட் +2. இங்கே என்ன சார் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னா இங்கே கோபால்ட் +3 ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கும் பொதுவாக. பட் இந்த கோபால்ட் 3+ சைனோ கோபாலமைனில் இருக்கக்கூடிய கோபால்ட் 3+ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறது வழியாக CO2+ ஆகும், இன்னொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது வழியாக CO+ ஆகவும் மாறலாம். ஸோ அப்போ மோஸ்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னாக்கா CO+, மோஸ்ட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் அப்படின்னாக்கா அதில் CO3+ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஜென்ரலாக கோபால்ட் 3+ சைனோ கோபாலமைனில் இருக்குது. அதால் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு +2 ஆகவும் +1 ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கும் போக முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கார்பாக்சி பெப்டிடேஸ். இந்த கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான புரோட்டீஸ் நொதி. இதனுடைய ஒர்க் டைஜஷன் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகக்கூடியது. அப்போ இதில் யார் சார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருப்பாங்க அல்லது என்ன மெட்டல் இருக்கும் அப்படின்னாக்கா துத்தநாகம், ஜிங்க் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மெட்டல். இப்போ ஹீமோகுளோபின்ல அயன், குளோரோஃபில்ல மெக்னீஷியம், சைனோகோபாலமைனில் கோபால்ட், இங்கே இருக்கக்கூடிய புரோட்டீஸ் என்சைம்ஸில் ஜிங்க் இருக்கும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரல பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது மெடிசின்ஸாக எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த அணைவு சேர்மங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஏன்னா இந்த ஹீமோகுளோபின், குளோரோஃபில் எல்லாமே ஹியூமனோட லைஃபே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இங்கே மெடிசினாக ஃபஸ்ட்டு கால்சியம் EDTA காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா காரியம், அதாவது லெட், அப்புறம் கதிர்வீச்சு நச்ச உடல்லேருந்து நீக்கிறதுக்கு அல்லது உடலில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீக்கி குணப்படுத்த பயன்படுறது தான் இந்த கால்சியம் EDTA அணைவு. EDTA ஞாபகம் இருக்கா? EDTA எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட் அப்படிங்கிற லிகாண்ட் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த கால்சியம் EDTA யூஸ் பண்ணி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய லெட்டையும் கதிர்வீச்சு நச்சனையும் என்ன பண்ணலாம், நீக்க முடியும். ஸோ அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்பிளாட்டின். இந்த சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஆன்டி டியூமர் ட்ரக் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ அதாவது புற்றுநோய் சிகிச்சையில் இந்த சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறது பயன்படுது. அதாவது புற்றுநோய் கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்ன சிஸ்பிளாட்டின், இதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா. ஸோ சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறது NH3யும் Cl இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ Cl. ஸோ சிஸ் ஃபார்மட் அப்படிங்கிறதுனால குளோரினை சேம் சைடு போட்டிருக்கோம் அல்லது அமைனை சேம் சைடு வச்சு நம்ம சிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிஸ் பிளாட்டின் ஃபார்முலா PtCl2 NH3 ட்வைஸ். இதான் சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து யூஸ் பாருங்க, எக்ஸஸாக இருக்கக்கூடிய காப்பரையும் அயனையும் யாரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கீலேட்டிங் லிகாண்டாக இருக்கக்கூடிய டிபென்சிலமைன் அண்ட் டெஸ்ஃபெரிடாக்சின் B இந்த லிகாண்டை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறது வழியாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய காப்பரையும் அயனையும் நம்ம என்ன பண்ணலாம், நீக்க முடியும். இப்போ இதெல்லாமே நமக்கு மெடிசனில் எங்கெங்கே யூஸ் ஆகுது. கால்சியம் EDTA லெட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் பாய்சனிங்கை ரிமூவ் பண்ணுறது யூஸ் ஆகுது. சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறது புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது. அடுத்தது எக்ஸஸாக இருக்கக்கூடிய காப்பரையும் அயனையும் யாரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா டிபென்சிலமைனையும் டெஸ்ஃபெராக்சைன் B அப்படிங்கிற
லிகாண்டை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதுவரையில் காம்ப்ளெக்ஸோட இம்பார்ட்டன்ட் யூசஸில் சிலது மட்டும் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கொஞ்சம் நம்ம பார்ப்போமா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக மெமரி பேஸ்டு கொஷினாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Mg இஸ் ப்ரெசன்ட் இன் கீழ்கண்டவற்றில் எதில் மெக்னீஷியம் உள்ளது? நீங்கள் சாய்ஸே பார்க்க வேணாம், என்ன பண்ணலாம்? அணைவு சேர்மத்தில் எங்கே இருக்கும்? குளோரோஃபில். எந்த சாய்ஸில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இங்கே பசுங்கணிகம் அப்படிங்கிறது குளோரோஃபிலோட தமிழ் நேம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த குளோரோஃபில்ல தான் மெக்னீஷியம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் பாருங்கள், விட்டமின் 12 தனியாக கொடுத்துருக்காங்க, விட்டமின் பி தனியாக கொடுத்துருக்காங்க. விட்டமின் B12 யார் இருப்பா? கோபால்ட். ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கும். ஸோ இந்த 2, 3, 4 இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. இப்போ இந்த கொஷனுக்கு யார் ஆன்சர்? ஆப்ஷன் 1. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? சப் யூனிட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹீமோகுளோபின் ஆர். ஹீமோகுளோபினில் உள்ள துணை அலகுகள் எத்தனை பார்த்தோம்? ரீகால் பண்ணி பாருங்க. ஒரு ஹீமோகுளோபினில் 4 ஹீம் பார்ட் இருக்கும். ஸோ அதில் 4 புரோட்டீன் அப்படிங்கிறது அட்டாச் ஆகிருக்கும். அந்த 4 புரோட்டீனில் 2 ஆல்ஃபா அப்படின்னும் 2 பீட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ சப் யூனிட்ஸ் இருந்துச்சு நமக்கு? அதில் எத்தனை பார்ட் அல்லது எத்தனை சப் யூனிட்ஸ் இருந்துச்சு? 4. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதில். ஸோ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கா? அடுத்த கொஷின் பார்ப்போமா? ஸோ இதில் பாருங்கள், விட்டமின் B12 கண்டைன்ஸ். விட்டமின் B12 இருப்பது Fe2, கோபால்ட் 3, ஜிங்க் 2, கால்சியம் 2. ஸோ விட்டமின் B12 இருக்கிறது கோபால்ட் 3 அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நமக்கு டேரெக்டாக இதில் நீங்கள் ஆன்சரை கொடுத்துட முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் இருக்கும். ஜஸ்ட் மெமரி பேஸ்டு கொஷின். செலக்டட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தி காம்ப்ளெக்ஸ் யூஸ்டு ஆஸ் அன் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட். எந்த அணைவு சேர்மம் புற்றுநோய்க்கு எதிர் மருந்தாக பயன்படுகிறது? என்னென்னு பார்த்தோம்? சிஸ் பிளாட்டின். எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் நேம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது? சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிறது குளோரின் அண்ட் அமைன் லிகாண்டாக இருக்கக்கூடிய பிளாட்டினத்தோட காம்பவுண்ட். ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆன்சர் கிடையாது. சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிறது PtCl2NH3 ட்வைஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம வந்து சிஸ் பிளாட்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஷின் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது உங்களுக்கு, ரைட்? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த சிஸ் பிளாட்டினை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கீழ்கண்ட எந்த அணைவு சேர்மம் புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிரான மருந்தாக பயன்படுகிறது? இங்கே நமக்கு என்னது தான்? சிஸ் பிளாட்டின். ஸோ இந்த 2 கொஷினும் வெவ்வேறு இயரில் கேட்டிருக்காங்க. இது எய்ம்ஸ் 2003லையும் இது AIPMT 2014லையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது தான்? சிஸ் PtCl2NH3 ட்வைஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதுவரையில் அணைவு சேர்மங்களோட முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் இதில் சிலதை பார்த்தோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஷின் பார்த்துருக்கோம். இதில் இன்னும் இருக்கக்கூடிய யூசஸ் என்னென்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.